வணக்கம். 2026 இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிற ஜெப்பியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பத்தி பார்க்கலாம். குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதோட டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் 1140. சரி, ஒரு காலேஜ் உண்மையிலே ஒரு பெரிய லட்சியத்தோட இயங்குதா? அதோட தரம் எப்படி இருக்கு, நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க இந்த கேள்வியோடயே உள்ள போலாம். முதல்ல, இந்த காலேஜ்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? எடுத்த உடனே நம்ம கவனத்தை இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை பாத்திரலாம். இந்த காலேஜ்க்கு NAACலேருந்து B++ கிரேட் கொடுத்திருக்காங்க. இந்த NAAC அப்படிங்கிறது ஒரு காலேஜோட ஓவரால் குவாலிட்டி, அவங்களோட டீச்சிங் மெத்தட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் செக் பண்ணி கொடுக்கிற ஒரு நேஷனல் லெவல் அங்கீகாரம். ஸோ இது ஒரு நல்ல குவாலிட்டி இண்டிகேட்டர். இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இவங்களோட 3 கோர் பிரான்ச்சஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இந்த 3க்குமே NBA அக்ரெடிட்டேஷன் இருக்கு. இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ISO சர்டிஃபிகேட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு என்ஜினியரிங் கோர்ஸ்க்கு NBA ரொம்ப முக்கியம். இது எதை உறுதிப்படுத்துதுன்னா, அந்த கோர்ஸோட சிலபஸ், ப்ரொஃபசர்ஸ், லேப் வசதின்னு எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, இந்த காலேஜ் வெறும் கிளாஸ் ரூம் படிப்போட நிறுத்திக்கல. அதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். ஐஸ்ரோவோட PSLV ராக்கெட்ல லான்ச் பண்ண யூனிட்டி சாட் ஒரு நானோ சேட்டலைட் மிஷன்ல இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பங்கு எடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இன்ஜினியரிங் படிக்கும்போதே ஒரு சேட்டலைட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ற அனுபவம் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அடுத்து, இந்த காலேஜோட பேசிக் ஐடென்டிட்டி என்ன, இதோட பின்னணி என்னன்னு பார்க்கலாம். ஒரு காலேஜை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ ஜெப்பியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2011ல ஜெப்பியார் ரெமிபாய் எஜுகேஷனல் ட்ரஸ்டால ஆரம்பிக்கப்பட்டது. இது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வர்ற ஒரு ஆட்டோனாமஸ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். ஆட்டோனாமஸா இருக்கிறதால இவங்களால இண்டஸ்ட்ரிக்கு தேவையான லேட்டஸ்ட் சிலபஸை சீக்கிரமா அப்டேட் பண்ண முடியும். இது ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். அட்மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 65% சீட்ஸ் TNA கவுன்சிலிங் மூலமாவும், மீதி 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாவும் ஃபில் பண்றாங்க. இந்த காலேஜோட பயணத்தை பாருங்க. 2011ல ஆரம்பிச்சு 2020ல இஸ்ரோ சேட்டலைட் ப்ராஜெக்ட் வரைக்கும் போயிருக்காங்க. அடுத்த வருஷமே 2021ல NAAC B++ வாங்குறாங்க. அப்புறம் 2023ல CSC ITக்கும் 2025ல ECEக்கும் NBA அக்ரிடிட்டேஷன் வாங்குறாங்க. இது ஒரு தொடர்ச்சியான ஸ்டெடியான வளர்ச்சியை காட்டுது இல்லையா? ஓகே, இப்போ இங்க என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். மொத்தமா 6 UG இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ECE, மெக்கானிக்கல் மாதிரி கோர் பிரான்ச்சஸ் இருக்கு. அதோட சேர்த்து இப்போ ரொம்ப டிமாண்ட்ல இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ்னு 2 புது கோர்சஸும் ஆஃபர் பண்றாங்க. இந்த 6 பிரான்ச்லயும் சேர்த்து AICTE 2024-25 டேட்டா படி தோராயமா ஒரு 600 சீட்ஸ் இருக்கு. இப்போ எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான செக்ஷன், பிளேஸ்மெண்ட்ஸ். படிச்சு முடிச்சதும் வேலை கிடைக்குமா? யார் யார் இங்க கேம்பஸ் இன்டர்வியூக்கு வராங்கன்னு பார்க்கலாம் வாங்க. காலேஜ் தரப்புல இருந்து TNAக்கு கொடுத்த ரிப்போர்ட் படி இங்க 91% பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. மறுபடியும் சொல்றேன், இது காலேஜ் கொடுத்த டேட்டா. இங்க ரெக்ரூட் பண்ற டாப் கம்பெனிஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, விப்ரோ, இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட், TCS, அமேசான்னு பெரிய IT ஜாம்பவான்கள்லாம் வராங்க. சோ நல்ல கம்பெனில வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு. அடுத்து, கேம்பஸ் உள்ள என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பாப்போம். முக்கியமா ரீசர்ச் சென்டர்ஸ் பத்தியும், அப்புறம் ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட் மாதிரி பேசிக் வசதிகளை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். வெறும் பாடத்தை மட்டும் படிக்காம பிராக்டிக்கலா கத்துக்க இங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காகவே சில ஸ்பெஷல் ரீசர்ச் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. உதாரணமா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், சைபர் செக்யூரிட்டி, நானோ சேட்டலைட், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், டிசைன் திங்கிங்னு இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ்ல மாணவர்கள் தங்களை அப்டேட் பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸ் கவனிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்கள். இங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனி ஹாஸ்டல் வசதி இருக்கு. மெஸ்ல வெஜ், நான்வெஜ் 2 ஆப்ஷனுமே இருக்கு. காலேஜ் பஸ் வசதியும் தராங்க. இந்த கேம்பஸ் பாத்தீங்கன்னா ஒரு 12.52 ஏக்கர்ல அமைஞ்சிருக்கு. சரி, இப்போ நாம கடைசியா இந்த காலேஜ் பத்தி பார்த்த எல்லாத்தையும் ஒரு தடவை தொகுத்து இதோட தனித்துவமான சிறப்பம்சங்கள் என்னென்னு பாத்திரலாம். சோ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த காலேஜ்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது 4 விஷயம். 1, இது ஒரு NAAC B+ அக்ரெடிட்டட் இன்ஸ்டிடியூஷன். 2, CSC, IT, ECE மாதிரி 3 முக்கியமான கோர்சஸ் NBA அக்ரெடிட்டேஷன் வாங்கியிருக்கு. 3, இஸ்ரோவோட ஸ்டூடெண்ட் சேட்டலைட் மிஷன்ல ஆக்டிவா பங்கெடுத்திருக்காங்க. 4, புது டெக்னாலஜிஸ்க்காகவே ஸ்பெஷல் ரிசர்ச் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. இதுதான் JITயோட முக்கிய ஹைலைட்ஸ்.
இங்கு நாம பகிர்ந்துகிட்ட தகவல்கள் எல்லாமே இந்த வீடியோவை தயார் செஞ்ச நேரத்துல காலேஜோட ஒபிஷியல் வெப்சைட்ஸ் மற்றும் நம்பிக்கையான அரசாங்க போர்ட்டல்கள்ல இருந்து எடுத்ததுதான். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்க profsam.com வாங்க. 12ஆம் வகுப்பு முடிச்சு இன்ஜினியரிங் சேர உங்களுக்கான உண்மையான வழிகாட்டி.